இதுதான் பொதுநூல யாழ்ப்பாணம். இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கோம்னா யாழ்ப்பாணம் திரைப்பாய் ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருக்கோம். சின்ன வயசில் ஸ்கூலில் விளையாட வந்தேன் நான் இந்த கிரவுண்டுக்கு. இப்போ தான் மறுபடி பார்க்க வந்திருக்கேன். குகை ஒன்றுக்குள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் டு டிலக் வியூ. நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறேன். இப்போ சரியாக காலை 6:15. இப்போ நான் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன இடம் இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன இடம் இருக்குன்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. நான் இப்போ மணிக்கூட்டு போகிற தடிக்கு வந்துட்டேன் யாழ்ப்பாணம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. மணிக்கூட்டு கோபுரம் பாருங்க, கிட்ட போய் பார்ப்போம். யாழ்ப்பாணம் டவுனில் இருக்குது இது. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரே. அப்படியே இது பார்த்துட்டு வாங்க, அங்கால வேறு இடங்கள் இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விளையாட்டு போட்டி நடக்குது. மார்ச்சிங் அடிக்கணும் வாங்க பார்ப்போமா. விளையாட்டு போட்டி நடக்குது. மார்ச்சிங் அடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தான் பாருங்கள்.
எங்கே வந்திருக்கோம்னா யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை தான் வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்குறதுக்கு வந்து வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் பொது நூலகம் யாழ்ப்பாணம். இப்போ அடுத்தது எங்கே வந்திருக்கோம்னா யாழ்ப்பாணம் திரைப்பாய் ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருக்கோம். சின்ன வயசில் ஸ்கூலில் விளையாட வந்தேன் நான் இந்த கிரவுண்டுக்கு. இப்போ தான் மறுபடி பார்க்க வந்திருக்கேன் பாருங்க. கிரவுண்ட் திரைப்பாய் ஸ்டேடியம் இதுதான். ஒரு 12 வருஷம் இருக்கும் ஸ்கூல் மேட்ச் விளையாட வந்தேன் நான். இதில் எல்லாம் இருந்தேன் நாங்கள். பழைய நினைவுகள், மறக்க முடியாத மெமரிஸ். திரைப்பாய் ஸ்டேடியம் இதுதான் யாழ்ப்பாணம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா யாழ்ப்பாணம் கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்க்கலாம். அதில் டிக்கெட் எடுத்தோன்னா போகணும் போல் இருக்குது. அதை பார்ப்போம். உள்ளே போய் பார்க்கலாமா? டிக்கெட் எடுப்போம், எடுத்து போட்டு தான் உள்ளே போகலாம். ஐசி இருக்கிறாக மட்டும்தான் உள்ளே போகலாமா? டிக்கெட் எடுத்தாச்சு, நம்ம உள்ளே போகிறோம். டிக்கெட்டு 60 ரூபா தான். எடுத்தோடனே உள்ளே விட்டாங்க. உள்ளே போய் பார்ப்போம்மா. கோட்டைக்குள்ளே வந்துட்டோம், உள்ளே போகணும். கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க, ஒவ்வொரு இடமா காட்டுறோம் வாங்க. படி இருக்கு, படியால் ஏறி மேலே போய் பார்ப்போம். வீடியோ எடுக்க லோட்டு இல்லையா, நான் அவைக்கு தெரியாமல் தான் எடுக்கிறேன் பாருங்க. இவங்க வந்துக்கண்டா இதுதான் அந்த காலத்தில் தூக்கு மேடு கோட்டையில் தூக்கு போடுற இடம். அதெல்லாம் வந்தேன்னா பாருங்க, இதால் சுற்றியும் போகலாம். இதால் போய் பார்ப்போம்மா அங்கே போகுது. அந்த படியால் தான் நான் ஏறி வந்தேன். நான் அப்படி இதால் சுற்றி இப்படி வந்து இப்படி இதால் போவோம்.
வீடியோ எடுக்க அலோட் இல்லைன்றவ செக்யூரிட்டி இல்லை இதில் அதான் வீடியோ எடுக்கிறேன். கண்டா என்ன செய்கிறாங்களோ தெரியலை, போன போடுங்கிறாங்களோ தெரியலை. இதுதான் முன் வாசல். அதில் வந்தோம் கோட்டை முன் வாசல். ஓகே, இங்கால வந்துட்டோம். இதில் இருந்து பார்க்க பாருங்க, பண்ணை தெரியுது. அங்கால பண்ணை இப்படியே 6 வெளிக்கிட்டது. இப்போ வந்து 9:30 ஆச்சு. 9:30 ஆச்சு. இப்படி இதுக்குள்ளால போய் பார்ப்போம்மா. அங்கே தான் பண்ணை ரோடு. இப்படி நான் அதால் இருந்தாங்க. இதுக்குள்ளால இன்னொரு பாதை இருக்குது, இதால் இறங்கி போவோம். இதுக்குள்ளால இறங்கி வந்துட்டேன். ஆனால் போன பாதை அது, வந்த பாதை இது. சுற்றுப்பாதை கணக்கு இருக்குது நிறைய. குகை ஒன்றுக்குள்ளே போய் பார்ப்பேன். அவ்வளோதான் குகை. அங்கே இல்லை, எல்லாம் சுற்றும் அதில் கிடக்கு. அங்கால போய் பார்ப்போம்மா. நான் முன்னே போன பாதை அது. இப்போ இதால் சுற்றி பார்த்தாலும் இது வேறு இங்கே வந்து நிற்குது, தூரமாக இருக்குது பாருங்க. இதால் போய்க்கிட்டு இதுலேயும் இன்னொரு குகை ஒன்று இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இது குட்டி குட்டியாக இருக்கு. ஒரே இருட்டாக கிடக்கு. அப்படி இன்னொரு பாதை ஒன்று போகுது, பார்ப்போம். ஒன்றுமே தெரியல. தெரியல. அப்படி இதால் போய் பார்ப்போம். கிடக்கு இன்னொரு குகை இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்தியாவிலையும் பாதை இருக்கு இந்த குகையால் வர. அந்த குகைக்குள்ள வந்து வேறு குகைக்குள்ள வெளியில் வந்தாச்சு. ஓகே, எல்லாம் பார்த்து முடிஞ்சது. இப்போ வெளியேறோம்.